இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியில அநியாயமா ஒரு உயிர் போச்சு. ஆவேசமான மருத்துவர் ஐயா அவர்கள் கடும் கண்டனம். கடந்த 6 மாத காலத்துல மட்டும் 8 பேர் பலி. நடந்தது என்ன என்பதை குறித்து விரிவாக விவரிக்க இருக்கின்றது இன்றைய காலம். பேரன்பு ஒரு எத்தப்பு கொடுத்த தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க பயிலமுக்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மௌலிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ். அவர் ஒரு தனியார் நிதி நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு அவருடைய மனைவியும் ஒரு தனியார் மருத்துவமனையில செவிலரா பணிபுரிஞ்சுட்டு வராங்க. அவர்களுக்கு 8 மாதத்துல ஒரு கை குழந்தையும் இருக்கு. 8 மாத கை குழந்தைக்கு தகப்பனான ஸ்ரீனிவாசன் அவர்கள் நேற்றைய தினம் தற்கொலை செய்து கொண்ட செய்தி வெளியாகி மிகப்பெரிய அளவிற்கு மக்களிடையே அனுதாபத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அவருடைய தற்கொலைக்கு ஏன் தமிழ்நாட்டு மக்கள் அச்சத்துல உயர்ந்து போயிருக்கிறாங்கன்னா, அவரை தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் வருவாய் பற்றாக்குறையில வாழ்ந்துட்டு வந்திருந்த கூடிய ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு சூதாட்டம் விளையாடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. இந்த அரசு அனுமதிச்சது இல்லையா, இந்த சீட்டாட்டம், இந்த ரம்மி, அது விளையாடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு. அதுக்கு விளையாட பணம் இல்லாததுனால தனியார் கடன் செயலி, இந்த கடன் வழங்கக்கூடிய அப்ளிகேஷன்ல 2 லட்ச ரூபா கடன் வாங்கி இதுல விளையாண்டுருக்கார். இந்த ரம்மியில 2 லட்சத்திற்கும் அதற்கும் மேலான பணத்தை அவர் இழந்திருக்கிறார். இந்த மனவேதனையில அந்த 8 மாச கை குழந்தையும் கூட நினைச்சு பார்க்காம, கட்டண பொண்டாட்டியும் நினைச்சு பார்க்காம தூக்கிட்டு தற்கொலை பண்ணியிருக்கிறாரு சீனிவாசன். இந்த சம்பவத்துக்கு தான் மருத்துவர் ஐயா அவர்கள் அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. கடந்த 6 மாத காலத்துல மட்டும் 8 பேர் இதே போன்று தற்கொலையில ஈடுபட்டிருக்காங்க. இதுவரைக்கும் ஆயிரக்கணக்கான பேர் இந்த ரம்மியால உயிரை விட்டிருக்காங்க. மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பல முறை இந்த ரம்மியா தடை செய்யணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. வழக்கு தொடுத்து அதற்கு தடையும் பெற்று இருந்தாங்க. ஆனால் இந்த திமுக ஆட்சி மீண்டும் அவர்களை அனுமதிச்ச காரணத்தினால ஒவ்வொரு நாளும் ஒரு உயிர் பலி போயிட்டு இருக்கு. செய்தி வெளியானது இந்த ஒரு உயிர், செய்தி வெளியாகாம எத்தனை உயிர் இருக்குன்னு அலசி பார்த்தாதான். அதனால்தான் டாக்டர் ஐயா அவர்கள் கடந்த 6 மாசத்துல மட்டும் 8 பேர் செத்துருக்கிறாங்க. இந்த திமுக ஆட்சி உடனடியாக இந்த ரம்மி ஆப்பை தடை பண்ணணும். தினம் தினம் பலரும் வருவாயை இழந்துகிட்டு வராங்க. நீங்களே பார்த்தா தெரியும். பலருமே இப்போ மீம்ஸ்லாம் கூட போட்டிருந்தாங்க. இந்த ட்ரீம் லோன்ல பணம் போட்டுட்டு நான் கோடீஸ்வரன் ஆக போறேன் அப்படின்னு கனவுல இருக்கிறாங்க. ஒரு சில பேர் ரம்மியிலே விளையாண்டுக்கிட்டே பணத்தை இழந்துக்கிட்டே சரி என்னைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவோம் அதிலேயே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை இளைஞர்கள் ஏற்கனவே கொஞ்சம் பேரை குடியாரனா மாற்றி வச்சிருச்சு இந்த அரசு. இன்னும் மிச்சம் இருக்கிறவனை இதே மாதிரி சூதாடியா மாற்றி வச்சிருக்கு. இதுல இருந்து எப்ப தமிழ்நாடு விடுபட போகுதுன்ற கேள்விக்குரிய இருக்கு. இது திராவிட மாடலுடைய சாதனைன்னு பார்த்தா இப்படியாக இளைஞர்களை கொண்டு குழிச்சது மட்டும்தான் இந்த திராவிட மாடலுடைய சாதனையாக இருக்கு. இதை தாண்டி அவருடைய சாதனைன்னு ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. தினந்தோறும் இது மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. உடனுக்குடனாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக ரம்மி ஆப்ப தடை செய்யலைன்னா எத்தனை உயிரை பறி கொடுக்க போகிறோம் என்ற கேள்வி நமக்கு இருக்கு. ஆனா மக்களுக்கு இதெல்லாம் புரியுறது இல்லை. 200 ரூபா தூக்கி போடுறான்ப்பா, எலெக்ஷன் வந்தா 200 தூக்கி போடுறான், சாராயத்தை கொடுக்குறான், ஓட்டு போடணும் ஓட்ட போடுறதுக்கு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இளைஞர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தணும், இந்த சாராயத்தை ஒழிக்கணும், இடஒதுக்கீடு கிடைக்கணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், இந்த மாதிரி ரம்மி ஆப்பெல்லாம் தடை பண்ணணும்னு போராடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவரை இந்த மக்கள் ஆட்சியில அமர வைக்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட மக்களா இருக்கு. இந்த உயிரை கொடுக்கக்கூடிய ரம்மி ஆப்பை உடனடியாக தடை செய்யும். நன்றி.